சாமவேதத்தின் சிறப்புகள். சாமவேதம் என்பது இந்து மதத்தின் 4 வேதங்களில் ஒன்றாகும். இது முக்கியமாக இசையுடன் கூடிய மந்திரங்களை உள்ளடக்கியது. இதன் சிறப்புகள் பல. இசையின் தாத்பரியம். சாமவேதம் இசையை மிக முக்கியமாக கருதுகிறது. இதில் உள்ள மந்திரங்கள் இசையுடன் கூடியதாக இருப்பதால் இறைவனை வழிபடுவதில் இசையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தியானத்தின் ஆழம். இசை மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிப்பதற்கு சாமவேதம் உதவுகிறது. இது தியானத்தின் ஆழத்தை அதிகரிக்கச் செய்கிறது. பக்தியின் உச்சம். இசையின் மூலம் இறைவனை பற்றிய பக்தியை வெளிப்படுத்த சாமவேதம் உதவுகிறது. இது பக்தியின் உச்சத்தை அடைய உதவும் ஒரு வழியாகும். வேதங்களின் இணைப்பு. சாமவேதத்தில் இருக்கு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட பல மந்திரங்கள் உள்ளன. இது மற்ற வேதங்களுடன் சாமவேதத்தின் தொடர்பை காட்டுகிறது. பல்வேறு வகையான இசை. சாமவேதத்தில் பல்வேறு வகையான இசை முறைகள் உள்ளன. இது இசையின் பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறது. தமிழ் இலக்கியத்துடன் தொடர்பு. தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக ஆழ்வார்களின் பாடல்களில் சாமவேதத்தின் தாக்கம் தெளிவாக தெரியும். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி சாமவேதத்தின் தமிழ் வடிவமாக கருதப்படுகிறது. ஏன் சாமவேதம் முக்கியமானது? இசையின் ஆன்மீக முக்கியத்துவம். இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சக்திவாய்ந்த கருவி என்பதை சாமவேதம் நமக்கு காட்டுகிறது. பக்தியின் வெளிப்பாடு. சாமவேதம் இறைவனை பற்றிய பக்தியை வெளிப்படுத்த பல்வேறு வழிகளை வழங்குகிறது. தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி. சாமவேதம் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. வேதகால வாழ்க்கை முறை. வேதகால மக்கள் இசையை எவ்வாறு பயன்படுத்தினர் என்பதை பற்றி அறிய சாமவேதம் உதவுகிறது. முடிவுரை. சாமவேதம் இசை, தியானம், பக்தி ஆகியவற்றை இணைத்து ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வழியை வழங்குகிறது. இது இந்து மதத்தில் மட்டுமல்லாமல் இசை மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளிலும் முக்கியமான பங்களிப்பை அளித்துள்ளது. மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் சாமவேதம் பற்றிய விரிவான தகவல்களை விக்கிபீடியாவில் காணலாம். வேதங்களை பற்றிய ஆய்வு நூல்களை படிக்கலாம். சாமவேதத்தை பற்றி அறிந்தவர்களிடம் விவரம் கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உதாரணமாக, சாமவேதத்தில் உள்ள மிக முக்கியமான மந்திரங்கள் யாவை? சாமவேதம் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? சாமவேதத்தை படிப்பதன் மூலம் நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்.